7ஆம் பாவத்தில் சந்திரன் இருந்தால் என்ன பலன் அல்லது எப்படிப்பட்ட கணவன் மனைவி அமைவார்கள்? அப்போ 2ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் தனம், குடும்பம், வாக்கு சம்பந்தப்பட்டதில் இயக்கினால். இப்பொழுது முதல் மாலை நேர பேச்சாளராக வேந்தர் டிவி புகழ் உயர் திரு பழனிசாமி ஐயா அவர்கள் வந்திருக்காரு. அவர்களை நம்முடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு நம்ம வரவேற்று நம்முடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக பழனிசாமி அண்ணார் அவர்களுக்கு ஒரு பொன்னாடையை பொருத்தி அவருக்கு கௌரவம் பண்ணுறோம். உங்களுடைய கைகளை தட்டி கொஞ்சம் ஆரவாரம் பண்ணுங்கள். சரிங்க சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க. ஐஸ்வர்யா அம்மாவுக்கு ஒன்று போடுங்க. என்னங்க இருக்கு ஐஸ்வர்யா எடுத்துங்களா? இப்போ ஐயா வந்து பார்த்திங்கன்னா 7ல் சந்திரன், அதாவது ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்குது அப்படிங்கிறது தான் அழகாக பேச வந்திருக்காரு. ஐயா அவருடைய பேச்சை துவங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த 23வது மாத கருத்தரங்கம் சரவணபவ ஜோதிட வித்யாலயாவினுடைய இந்த கருத்தரங்கிற்கு எனக்கு முதலில் பேச வாய்ப்பளித்த உயர் திரு பரணி பாரதி ஐயா அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள். வழக்கமாக எல்லாருமே நம்மளோட வயதில் மூத்தவங்களாக இருக்கீங்க. அதே சமயத்தில் பார்த்தா மாணவர்கள் போல் நீங்கள் யாருமே இல்லை. எல்லாம் உங்களை விட நான் ரொம்ப தங்கப்பாண்டியன் ஐயா தான் சொல்லுவார் எல்கேஜி பாடம்ன்ட்டு. அது மாதிரி நான் உங்களுக்கு ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்டு மாதிரி நான் என்னுடைய தோற்றத்தை பார்த்தா தெரியுது. நீங்கள் எல்லாம் பெரிய ஒரு வித்வான்கள் மாதிரி எனக்கு மனசில் படுது. நான் பேசுவதில் ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் நீங்கள் குருமார்கள் எல்லோரும் இருக்கீங்க. இந்த சிறுவனை மன்னித்தருளுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா? ஏன்னா நிறையா உங்களுக்கு அனுபவம் அதிகமாக இருக்கும். நான் 2014 தான் இந்த ஜோதிட துறைக்கு நான் முதலிலே இந்த துறைக்கு வந்துள்ளேன். 10 ஆண்டு காலம்தான் ஆகின்றது. உங்களுக்கெல்லாம் நீங்கள் பெரிய வயதில் மூத்தவர்கள், அதே போல் அனுபவம் வாய்ந்தவர்கள். நீங்கள் எல்லாம் இங்கே பேசக்கூடிய வாய்ப்பு உள்ள மாமனிதர்கள். ஸோ நான் உங்கள் எதிரே பேசுவதற்கு நான் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அதனால் என்னுடைய சில சிற்றுரைகள் நான் என்னவாக இருந்தாலும் எதில் இருந்தாலும், அதாவது நாட்டுக்கு ராஜாவாக இருந்தால் கூட வீட்டுக்கு ஒரு எலி மாதிரி தான் இருக்கணும். அது மாதிரி உங்களுக்கு எல்லாம் நான் ஒரு சிறுவனாக இருந்து எனக்கு தெரிந்த வகையில் என்னுடைய கருத்தை பதிவு செய்கின்றேன். நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, அதாவது ஒரு திருமணம் என்று சொன்னால் மனைவி எப்படி அமைவார்கள் அல்லது கணவன் எப்படி அமைவாங்க அப்படின்ட்டு தான் ஒவ்வொருத்தருடைய கேள்வியாக இருக்குது. ஜாதகம் நாமெல்லாம் பார்க்குறோம். என்னுடைய மகனுக்கு என்னுடைய மகளுக்கு எப்படிப்பட்ட எந்த திசையில் வரன் அமையும், அது எந்த துறையிலிருந்து வருவாங்க, அல்லது எந்த திசையிலிருந்து வருவாங்க, எந்த ஊர்லேருந்து வருவாங்க அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்க. இல்லைங்களா ஐயா? திருமணம் சார்ந்து நாம் ஜாதகம் பார்க்கும்போது நம்மை கேட்கின்றார்கள். அப்போ நமக்கு எல்லாம் தெரியும் என்று தான் அவர்கள் நம்பிக்கையோடு நம்மை ஜாதகம் பார்க்க வருகின்றார்கள். ஒரு நோயை பற்றி கேட்டாலும்,
அல்லது வருமானத்தை பற்றி கேட்டாலும், அல்லது படிப்பு சம்பந்தப்பட்டது கேட்டாலும், அல்லது குலதெய்வத்தினுடைய குழப்பங்கள் இருந்தாலும் நமக்கு எல்லாம் தெரியும் என்று தான் வாடிக்கையாளர்கள் நம்மளை தேடி கேட்கின்றார்கள். அப்படி பார்க்கும்போது நிறைய கேள்விகள், திருமணம் சார்ந்து நிறைய கேள்விகள் இருக்கின்றது. இருந்தாலும் இந்த 7ஆம் பாவத்தில் சந்திரன் இருந்தால் என்ன பலன், அல்லது எப்படிப்பட்ட கணவன் மனைவி அமைவார்கள், எப்படிப்பட்ட இடத்திலிருந்து எந்த திசையிலிருந்து கணவன் மனைவி அமைவார்கள் என்பதை எனக்கு தெரிந்த சில ஜோதிட நுணுக்கங்களை பற்றி நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், 7ஆம் இடம் என்பது திருமணம், 7ஆம் இடம் என்பது தாம்பத்தியம் சுகம், 7ஆம் இடம் என்பது 2வது குழந்தை, 7ஆம் இடம் என்பது சம்பந்தி பொருத்தம், 7ஆம் இடம் என்பது நெய் சம்பந்தப்பட்டது. அதாவதுங்க ஐயா, 5ஆம் இடம் என்பது ஒன்றை குறிக்கும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், 5ஆம் இடம் என்பது 1ஆம் நம்பரை குறிக்கும். அப்போ 7ஆம் நம்பர் என்பது 2ஆம் நம்பரை குறிக்கும். சரிங்களா? அப்போ 9ஆம் இடம் என்பது 3ஆம் நம்பரை குறிக்கும். அப்போது 11ஆம் இடம் என்பது 4ஆம் நம்பரை குறிக்கும். ஸோ 1, 2, 3, 4 இது சம்பந்தப்பட்ட அந்த தொடர்பு இருக்குங்க ஐயா. அப்போ 7ஆம் இடம் சம்பந்தப்பட்ட 2 அப்படின்ட்டு நாம் சொல்லலாம் இல்லைங்களா ஐயா? ஐயா எல்லாம் தெரியுமா இதெல்லாம்? 5ஆம் இடம் என்பது 1ஆம் நம்பர், 5ஆம் இடம் 1ஆம் நம்பர், 7ஆம் இடம் 2ஆம் நம்பர், அப்போ 9ஆம் இடம் என்பது 3ஆம் நம்பர், 3ங்க. 11ஆம் இடம் என்பது 4. அப்போ லக்னத்தில் 5ஆம் அதிபதி இருந்தால், லக்னத்தில் 5ஆம் அதிபதி இருந்தால் ஒரு குழந்தை உண்டு. சரிங்களா? இதுதான் கான்செப்டுங்க. அப்போ லக்னத்தில் 7ஆம் அதிபதி இருந்தால் 2 குழந்தைங்க உண்டு. ஒருத்தர் கேட்குறாரு, ஐயா எனக்கு ஒரு குழந்தையா 2 குழந்தையான்னு கேட்குறாங்க. அப்போ நம்மெல்லாம் கண்ணை கட்டும், எதை வைத்து சொல்வது அப்படின்ட்டு நாம் கொஞ்சம் தடுமாற்றம். யாராக இருந்தாலும் சரிங்க, 50 வருடம் 60 வருடம் அனுபவம் வாய்ந்திருந்தாலும் கூட ஆரம்பத்தில் என்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறது சிரமந்தான், யாராக இருந்தாலும். சரிங்களா? அப்புறம் தான் நாம் ஸ்டார்ட் பண்ணி 1 by 1 நாம் அதை சொல்லக்கூடிய அமைப்பு வரும். ஜி இது வேலை செய்யுதா? சரி. அப்போ 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் அப்போ 2 குழந்தைங்க. அப்போ லக்னத்தில் 5ஆம் அதிபதி இருந்தால் அப்போ முதல் குழந்தை ரொம்ப பாசமாக இருப்பாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். சரிங்களா? அப்போ 2வது குழந்தை லக்னத்தில் இருந்து 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் அப்போ 2வது குழந்தை நம்மளை விட்டு போகாது. 2 பசங்க இருக்காங்க, ஒன்று பொண்ணு ஒன்று பையன் ஒன்று, அல்லது 2 பையன்கள் பிறந்திருக்கிறார் என்றால், இப்போ எனக்கு 2 பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்காங்க. எனக்கு லக்னத்தில் 5ஆம் அதிபதி இருந்தால் 2வது பையன் என்னை சட்டையே பண்ணிக்க மாட்டான். சரிங்களா? அப்போ முதல் மகன் அல்லது முதல் மகள் தான் எங்கே போனாலும், வண்டி ஸ்டார்ட் பண்ணால் கூட, கடைக்கு போனால் கூட ஒடியாரும். 2 குழந்தைங்கள ரொம்ப பாசமாக இருந்ததுன்னா யார் என்றால், அல்லது கடைசி வரை நம்மளுக்கு கஞ்சி யார் ஊற்றுவான்னு கேட்பாங்க இல்லைங்களா? என்னுடைய மகன் மகளா மகனா வயதான காலத்தில் யார் எனக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்பது எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி. அப்போ லக்னாதிபதி 5ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தாங்கன்னா முதல் பையன் தான் அவருக்கு கடைசி வரை இருப்பாங்க, உயிர் போகும் வரை கூட இருப்பார்கள். அப்போ 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தாங்கன்னா 2வது குழந்தை தான், அதை தவிர வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ 7ஆம் அதிபதி 2வது குழந்தை மட்டும்தானா என்றால் மனைவி ஒன்று இருக்குல்லவா? 7ஆம் இடங்கிறது மனைவி. ஸோ லக்னத்தில் 7ஆம் அதிபதி இருந்தால் மனைவி நம்மை விட்டு போகாது, மனைவி நம்மை தேடி வரும். சரிங்களா? மனைவி நம்மை தேடி வரும். அப்போ 9ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் 3 குழந்தைகள் இருக்கும். ஒன்று கரு அழிஞ்சிருக்கலாம்,
அது ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். ஆனால் 3 குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எத்தனை குழந்தைங்க பிறப்பான்னு கேட்பாங்க. ஸோ 9ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தாங்கன்னா 3 குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அப்படி ஒவ்வொரு பாவத்துக்கும் 5, 7, 9, 11 அப்படி பார்த்தோம்னா 1, 2, 3, 4. அப்போ 4ஆம் அதிபதி சும்மா டிப்ஸ் மாதிரி சொல்கிறேங்க. இப்போ 4ஆம் இடங்கிறது சொத்து, வண்டி, வாகனம், கல்வி, சரிங்களா, பதவி இல்லைங்களா. அப்போது 4ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் தொடர்பு பெற்றால் 2 சொத்து இருக்கும். டபுள் டிகிரி படிச்சிருப்பாங்க. அம்மாவோட பிறந்தவங்க 2 பேர் இருப்பாங்க. சரிங்களா. 2 சொத்து இருக்கும், 2 வாகனம் இருக்கும், வண்டி வாகனங்கள் 2ஆக இருக்கும். அப்போ 9ஆம் அதிபதி 4, 9 தொடர்பு இருந்தால் அப்போ 3 வண்டி வாங்கியிருப்பாங்க, அல்லது 3 இடத்துல சொத்து இருக்கும். சரிங்களா. அது மாதிரி ஒவ்வொன்றும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது சிம்பிளாக நாம் சொல்கிறோம். அப்போ லக்கணத்தில் சந்திரன் இருக்குது என்றால், சந்திரன் என்றால் அழகு. அப்போ ஜாதகர் அழகாக இருப்பார். சந்திரன் என்றால் அதிர்ஷ்டம். அப்போ அதிர்ஷ்டமாக இருக்கும். சந்திரன் என்ற எந்த பாவத்தில் நிற்கின்றதோ அந்த பாவத்தில் அதிர்ஷ்டம் உண்டு. அதை இயக்கினால் அதிர்ஷ்டம் உண்டு. இப்போ லக்னத்தில் சந்திரன் இருந்தால் நாமளே நம்ம ரொம்ப அழகுபடுத்திக்கிறது. சந்திரனுடைய காரகத்துவத்தை நாம் இயக்கினால் நாம் நன்றாக இருப்போம். அப்போ 2ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் தனம், குடும்பம், வாக்கு சம்பந்தப்பட்டதில் இயக்கினால் வருமானம் வரும், தனம் வரும், குடும்பம் நல்லா அமையும் அப்படின்ட்டு ஒரு கணக்கு. அப்போ 7ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால், அப்போ 7ஆம் இடம் என்பது ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவர். கணவர் ரொம்ப அழகாக இருப்பார், ரொம்ப அதிர்ஷ்டமாக இருப்பார், ரொம்ப அடக்க ஒடுக்கமாக இருப்பார் அப்படிங்களா அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு சந்திரன் இருந்தால். அதே போல் சந்திரன் நீர் சம்பந்தப்பட்ட அந்த நிலைகளை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். ஆறு, ஏரி, குளம், குட்டை இதெல்லாம். சந்திரன் ராகு சேர்க்கை இருந்தால் அருவிங்க. சந்திரன் ராகு சேர்க்கை இருந்தால் அருவி அல்லது கடல் அலைகள் அப்படின்ட்டு நாம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. சரிங்களா. அப்போ 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது கணவன் அல்லது மனைவி ரொம்ப பணிவாக இருப்பாங்க, கனிவாக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க அப்படின்ட்டு நாம் ஒரு சொல்லக்கூடிய அமைப்பு. சரிங்களா. அப்போது ரொம்ப 7ஆம் இடத்துல ஒரு சந்திரன் இருந்தால் நிச்சயமாக ஒரு அவச்சொல் வரும்லவா. சந்திரன் என்றால் அவச்சொல். அப்போ திருமணத்தில் ஏதாவது ஒரு சில சங்கடங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும். சந்திரன் வளரும் அல்லது தேயும். அதனால் அந்த அமைப்பு இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல் சந்திரன் பிரயாண கிரகம், பயணங்களை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ பயணம் யார் பண்ணுவாங்க? டிரான்ஸ்போர்ட் தொழில் பண்ணுறவங்க பண்ணுவாங்க. பஸ்ஸில் கண்டக்டர் அல்லது டிரைவர், டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழில் பணிபுரியக்கூடிய அந்த நிலைகள் இருப்பாங்க. அப்போ 7இல் சந்திரன் இருந்தால் வரக்கூடிய கணவனோ மனைவியோ அல்லது அவங்க குடும்பத்தில் ஒன்று பஸ் கண்டக்டர், இல்லை டிரைவர், இல்லை லாரியில் டிரைவர் அல்லது டிரான்ஸ்போர்ட் தொழில் பண்ணுறவங்க இருக்கக்கூடிய அந்த அமைப்பு இருக்கும். சரிங்களா. அப்போது இருங்க ஒரு நிமிஷம். அப்போ சந்திரனை வெளியூர், வெளிநாடு அது குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ கணவன் அல்லது மனைவி வெளியூரில், வெளிநாட்டில் வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்போ சந்திரன் என்றால் தென்கிழக்கு திசை குறிக்கக்கூடியவர். சந்திரன் தென்கிழக்கு தாங்க ஐயா. அப்போ வரக்கூடிய மனைவி அல்லது கணவன் தென்கிழக்கு திசையிலேருந்து வருவாங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். கேட்பாங்க, எனக்கு என்னுடைய மகனுக்கு அல்லது என்னுடைய மகளுக்கு எந்த திசையிலிருந்து வரன் அமையும் அப்படின்ட்டு கேட்காத ஆட்களே கிடையாது. அப்போ சந்திரன் இருந்தால் சந்திரன் தென்கிழக்கு திசையை குறிக்கக்கூடிய கிரகம். ஸோ சந்திரன் தென்கிழக்கிலிருந்து உங்களுக்கு வரன் வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்படின்னா 100% சரியாக இருக்கும். சரிங்களா. அதுக்கு அடுத்தது சந்திரன் உங்களுக்கெல்லாம் சந்திரன் ரிஷபத்திலிருந்து உச்சமாகிறார் இல்லைங்களா. சந்திரன் ரிஷபத்தில் உச்சம், கடகத்தில் ஆட்சி,
அப்போது விருச்சிகத்தில் நீசம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று ரிஷப லக்கணம் அல்லது ரிஷப ராசி, கடக ராசி கடக லக்கணம், அல்லது விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம், அல்லது மீன ராசி மீன லக்கணம். இந்த லக்கணங்களில் வந்து கணவன் அல்லது மனைவி வந்து அமையும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதாவது ரிஷபராசி, கடகராசி, விருச்சிக ராசி, மீன ராசி, இது போன்ற ராசிகளில் ராசி லக்கணங்கள் வந்து வரக்கூடிய கணவன் மனைவி அமைவாங்க அப்படின்ட்டு சொல்லலாம். அதுக்கடுத்தது சரி என்ன நட்சத்திரம்? ஏன்னா உலகத்தில் அத்தனை பேர்த்துக்கு 27 நட்சத்திரங்கள் தான் இருக்கின்றது என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். ஸோ எனக்கு வரக்கூடிய அல்லது என் மகனுக்கு வரக்கூடிய அல்லது என் மகளுக்கு வரக்கூடிய இப்போ 27 நட்சத்திரங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ 7ல் சந்திரன் இருந்தால் அந்த சந்திரனுடைய நட்சத்திரங்கள் அப்போ ரோகிணி, அஸ்தம், திருவோணம், இந்த ராசி லக்கணங்கள் இந்த நட்சத்திரங்கள் வந்து வரக்கூடிய கணவன் மனைவியாக அமையும் அப்படின்னு சொன்னால் 100% சரியாக இருக்குங்க ஐயா. சரிங்களா? அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அந்த பலாபலன்கள் இருக்கின்றது. அப்போ 7ல் சந்திரன் இருந்தால் தாம்பத்தியம் வந்து சரியாக இருக்காது. 7ஆம் இடங்கிறது தாம்பத்தியம் இல்லைங்களா? அப்போ சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம். 7ல் சந்திரன் இருந்தால் கடன் வாங்கக்கூடாது, கணவனோ மனைவியோ கடன் வந்து வாங்கக்கூடாது அப்படின்ட்டு நாம் ஒரு அவேர்னஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வந்து நம்ம சொல்லணும். அதே சமயத்தில் சரி இந்த ராசி லக்கணங்கள் சொல்லியாச்சு, நட்சத்திரங்கள் நாம் சொல்லிட்டோம். அப்போ என்ன உத்தியோகத்திலேருந்து வருவாங்கன்னு கேட்பாங்க. கேட்டு ஒவ்வொன்றா கேட்பாங்க. திசை கேட்பாங்க, என்ன ராசி கேட்பாங்க, என்ன நட்சத்திரம் கேட்பாங்க, என்ன உத்தியோகத்திலேருந்து வருவாங்க அப்படின்னு கேட்பாங்க, நம்மளை கேட்பாங்க. அப்போது சீருடைப்பணி, அதாவது போலீஸ், இராணுவம், மிலிட்ரி அல்லது மருத்துவம், இப்போ மருத்துவம் சார்ந்து அவங்க வந்து சீருடை வந்து போட்டுக்கிறாங்க. நர்ஸ், சந்திரன்னா வந்து நர்ஸு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நர்ஸு படித்தவங்க, கணவனாக இருந்தால் நர்ஸு, அதாவது ஆணாக இருந்தால் நர்ஸு வருவாங்க, பெண்ணாக இருந்தால் மருத்துவத்துறையிலேருந்து யாராவது வந்து வரனா வந்து அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அமையும் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் போலீஸு, இராணுவம், மிலிட்ரி இது சம்மந்தப்பட்ட ஒரு துறையிலேருந்து வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ சந்திரன்னா உணவு இல்லைங்களையா? அப்போ உணவுத்துறை, இந்த கேட்ரிங் டெக்னாலஜி இதெல்லாம் படித்தவங்க கூட வரலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நீர், சந்திரனா நீர், சந்திரனா பால், பால் வியாபாரம் பண்ணுறவங்க, ஆவின் பாலில் ஒர்க் பண்ணுறவங்க, ஆரோ வாட்டர் இதெல்லாம் வந்து அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இதெல்லாம் வரக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் 4ஆம் காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் என்பது வீடு, வண்டி, வாகனம். அதனுடைய அதிபதி வந்து சந்திரன். அப்போ வீடு, வண்டி, வாகனம் என்றால், வீடு என்றால் சிவில் டிபார்ட்மெண்ட்டு, வாகனம் என்றால் டிரான்ஸ்போர்ட்டு, இந்த கட்டுமான பணிகள் இது சம்மந்தப்பட்ட வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது அதே 4ஆம் இடங்கிறது விவசாயம் சம்மந்தப்பட்டது, கோழி பண்ணை வைக்கிறவங்க. அதே போல் வந்து சந்திரனா மக்கள் தொடர்பு. 7ல் சந்திரன் இருந்தால் நிச்சயமாக இப்போ நம்ம உங்கள் ஜாதகத்தில், நம்ம ஜாதகத்தில் 7ல் சந்திரன் இருந்தால் வாடிக்கையாளர் பாவம் வந்து 7ங்க இல்லைங்களா? ஒவ்வொருத்தருக்கும் வாடிக்கையாளர், இப்போ ஒரு ஜாதகம் பார்க்குறோம், ஒருத்தர் வந்து கூட்டம் அதிகமாக வருது, வாடிக்கையில் வந்து ஜாதகம் பார்க்குறவங்க அதிகமாக வர்றாங்க. ஒருத்தர் வந்து நம்ம ரோட்டையே பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது, யாராவது வருவாங்களான்னு பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்போ என்ன காரணம்? அப்போ 7ஆம் பாவம் என்பது வாடிக்கையாளர். அந்த 7ஆம் அதிபதி நன்றாக இருக்க வேண்டும். நீசம், அஸ்தமனம், திதிசூனியம், பாதகம், 6, 8, 12 இதெல்லாம் வந்து சம்பந்தப்படாமல் இருந்தால் நிச்சயமாக வாடிக்கையாளர் வந்து தேடி தொடர்ந்து வருவாங்க. அதே போல் சந்திரன் என்றாலும் வாடிக்கையாளர் தான். 7ல் சந்திரன் இருந்தால் நிச்சயமாக வாடிக்கையாளர் வந்து தொடர்ந்து வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போது 7ஆம் இடத்துல வந்து சந்திரன் இருக்கும்போது இந்த உணவு சம்பந்தப்பட்டது, அதே மாதிரி கால்நடை பிராணிகள், சந்திரன் வந்து கால்நடை பிராணிகள், அதாவது வந்து மீன் வியாபாரம் அல்லது வந்து கடல் சம்பந்தப்பட்டது. ஏன்னா சந்திரன்னா நீர் கிரகம் இல்லைங்களா? அது மாதிரி எல்லாம் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லணும். அதே சமயத்தில் சந்திரன் என்றால்
பொதுவாக அன்றைக்கி மழை பெய்யும், மழை கிரகங்கள் அல்லவா, சுக்கிரனும் சந்திரனும் நீர் கிரகங்கள். 7ல் சந்திரன் இருந்தால் திருமணத்தப்போ மழை வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கும். சரிங்களா? அதே போல் திருமணத்தில் வந்து சந்திரன் என்றால் ஏமாற்றம். அப்போ திருமணத்தில் ஒரு ஏமாற்றம் வந்து வரக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். எப்படி ஏமாற்றம் என்றால், ஒரு அப்பா அம்மா வந்து நல்ல ஸ்தானத்தில் ஒரு நல்ல வரன் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் 7ல் சந்திரன் இருக்கும்போது அப்பா அம்மாவுக்கு பாதகமாக நடக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். விருப்ப திருமணம் அல்லது காதல் திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அது குரு பார்த்தாலும் கூட, 7ஆம் இடத்துலேருந்து சந்திரன் இருந்து குரு பார்த்தாலும் கூட அந்த சந்திரனுக்கு நிகராக குரு வேலை செய்ய மாட்டார். சரிங்களா? அப்போ அந்த அவமானங்கள், சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் 7ல் சந்திரன், இப்போ ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ 7ல் சந்திரன் இருந்தால் வயசு வந்து அதிகமாக இருக்காதுங்க, ஈக்குவல் ஏஜ் தான் இருப்பாங்க. ஒரு 6 மாதம் கணவனுக்கோ மனைவிக்கோ வந்து ஒரு 6 மாதம் வித்தியாசத்தில் தான் இருப்பாங்க. அதிகமான வயது வித்தியாசம் இருக்க மாட்டாங்க. சரிங்களா? அதே போல் இவங்க தாய் வழியில் வந்து சந்திரன் என்றால் தாய், சந்திரன் என்றால் வெளிநாடு, 7ஆம் இடங்கிறது வெளிநாடு தான் குறிக்கும். ஸோ வெளியிலிருந்து பெண்ணோ அல்லது கணவனோ வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம். அதே மாதிரி 2வது, அதாவது 7ஆம் இடங்கிறது 2ன்னு சொன்னல்லவா, அப்போ 2வது குழந்தைக்கு கூட இது மாதிரி சில சம்பந்தங்கள் வந்து வரக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். இப்போ 2வது குழந்தை கூட இது போன்ற சில திருமணம் சார்ந்து இது போன்ற பலன்கள் வந்து நம்ம சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வேண்டுதல் வச்சு அந்த குழந்தை பெறக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். கணவனோ மனைவியோ இப்போ வேண்டுதல் வச்சு இப்போ குழந்தை பிறப்பாங்க, அல்லது வேண்டுதல் வைத்த குழந்தைக்கு திருமணம் ஆகும் 7ல் சந்திரன் இருந்தால், அது மாதிரி கூட சொல்லலாம். ஒரு வாடிக்கையாளர் வரும்போது நாம் அதை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதே போல் 7ல் சந்திரன் இருந்தால் கணவருக்கோ அல்லது மனைவிக்கோ வருமானத்தை பற்றியோ நகையை பற்றியோ கேட்கக்கூடாது. யாராக இருந்தாலும் சரிங்க. யாருக்கு 7ல் சந்திரன் இருக்கின்றதோ அவர்கள் மனைவியிடம் வருமானத்தை பற்றி, அல்லது மாமனாரிடம் மனைவியிடம் வருமானம் நகை பற்றி கேட்கக்கூடாது. அப்படி கேட்டால் வந்து சந்திரன் என்றால் குற்றம். சரிங்களா? அப்போ வந்து அதுலேருந்து சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்கும். ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் 7ல் சந்திரன் இருந்து கணவர் வந்து உங்கள் அப்பா கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது, உங்கள் அப்பா கிட்ட எவ்வளோ நகை இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா அதில் தான் வில்லங்கம் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால் யார் நீங்கள் பொருத்தம் பார்த்தாலும் ஜாதகம் பார்த்தாலும் இதை ஒரு வார்த்தை வந்து நீங்கள் அவர் காதில் போடுவது சிறப்பு. சரிங்களா? அதே மாதிரி இவங்க வந்து குலதெய்வத்தில் வந்து ரொம்ப ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருப்பாங்க. சந்திரன் என்றால் குழப்பம். ஸோ குலதெய்வத்தில் இவங்க ரொம்ப குழப்பமாக இருப்பாங்க, அவளுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அதே போல் இவர்களுக்கு வந்து 2ஆம் நம்பர், 4ஆம் நம்பர், 8ஆம் நம்பர், 2, 4, 8 இந்த நம்பர் வந்து அதிர்ஷ்டகரமாக இருக்கும். ஒன்று அந்த கணவனோ மனைவியோ பிறந்த அந்த தேதியாக இருக்கலாம், அது குடும்பத்தில் வந்து பிறந்திருப்பாங்க, அல்லது அந்த 2ஆம் நம்பர் வீட்டில் 4ஆம் நம்பர் வீடு, 8ஆம் நம்பர் வீடாக இருக்கலாம், அந்த வீதியாக இருக்கலாம். எந்த வீதின்னு கூட நம்ம சொல்லலாம். 2ஆம் நம்பரில் இருப்பாங்க, இல்லைன்னா 4ஆம் நம்பர் வீடு, 8ஆம் நம்பர் வீடு, இல்லை 2ஆம் நம்பரில் பிறந்தவங்க, அந்த தேதியில் பிறந்தவங்க, 4ஆம் தேதியில் பிறந்தவங்க, 8ஆம் தேதியில் பிறந்தவங்க அப்படின்னு சொன்னோம்னா சரியாக இருக்கும். அது காரணம் என்னம்னு என்றால் காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல வந்து சந்திரன் உச்சம். சரிங்களா? 4ஆம் இடத்துல வந்து ஆட்சி. அப்போ 8ஆம் இடம் விருச்சகம், அதில் வந்து நீசம். ஸோ 2, 4 தொடர்பு. இதுதான், வேறு ஒன்றும் மாயாஜாலமெல்லாம் கிடையாதுங்க ஐயா. சரிங்களா? அதனால் இது மாதிரி வந்து அமைவாங்க அப்படின்ட்டு நாம் சொன்னோம்னா சரியாக இருக்கும். அது போக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து திங்கக்கிழமை பிறந்தவங்களாக இருப்பாங்க. என்ன கிழமையில் கூட நம்ம சொல்லலாம். திங்கக்கிழமை பிறந்தவங்க, செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க, வெள்ளிக்கிழமையில் பிறந்த கூட இந்த வரன்கள் வந்து அமையக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். சரிங்களா ஐயா? திங்கள், செவ்வாய், வெள்ளிக்கிழமை. சரி, திங்கள், செவ்வாய், வெள்ளி அது எப்படிங்க ஐயா வந்துச்சு ஐயா? சரி, அப்புறம்
ஒன்றும் இல்லைங்கய்யா. ரிஷபத்தில் வந்து சந்திரன் வந்து உச்சம். ரிஷபம்னா வெள்ளிக்கிழமை, சுக்கிரனுடைய வீடு வெள்ளிக்கிழமை. 7ஆம் இடம் இல்லை. 4ஆம் இடம் என்பது கடகம், அப்போ திங்கட்கிழமை. 8ங்கிறது செவ்வாய் வீடு, அப்போ செவ்வாய்க்கிழமை. ஒன்று வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க, இல்லைன்னா வந்து திங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்க நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இந்த 7ஆம் பாவம் சம்மந்தப்பட்டது ஏதோ ஓரளவுக்கு வந்து சரியாக இருக்குங்களா? நான் பேசியது கம்மியாக தான் இருக்கும், சரியாக இருக்குங்களா? எப்படிங்க ஐயா? நல்லா இருக்கு. சரி. அதே போல் சந்திரன்னா சந்திரனுடைய பெயர்கள் இருக்குல்லவா? சந்திரா, சந்திரசேகரன், கோபால், மேகநாதன். சந்திரன் என்றால் மேகம், மேகநாதன். அதே மாதிரி கோவிந்தன். சந்திரன் என்றால் மதியழகன், சரிங்களா? மதிவாணன், மதிவேந்தன். அதே மாதிரி சசிகலா. சந்திரன் என்றால் தாரா, சரிங்களா? பாலு. சந்திரன் என்றால் பால் தானுங்க ஐயா, பால். சந்திரன் என்றால் மில்க், பால், இல்லைங்களா? அப்போ அந்த பாலு, பாலசுப்ரமணி, இல்லைங்களா? சந்திரன் என்றால் அமுதன், ஓகேங்களா? அதே மாதிரி சந்திரன் என்றால் ஆறுகள் குறிக்கக்கூடிய அது இது. அப்போ ஆறுகளுடைய பெயர்கள் கங்கை, கங்கா, யமுனா, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, அப்படியெல்லாம் சில பேரெல்லாம் வரும் இல்லைங்களா? அந்த பேரெல்லாம் நிச்சயமாக வரும். இதை கேட்டிங்கன்னா சரியாக வந்து இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி வந்து சந்திரன் என்றால் சோமன், சோமவாரம், திங்கட்கிழமை சோமவாரம். அப்போ சோமன், சோமசுந்தரம், சந்திர சூடேஸ்வரர், சந்திரன், அப்படி ஒவ்வொருத்தரும் நீங்கள் உங்கள் மன கண்ணோட்டத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். காந்தி, கண்ணன். சந்திரன் என்றால் ஒளிக்கிரகங்கள். சந்திரன், சூரியன், சுக்கிரன் ஒளிக்கிரகங்கள். அப்போ ஒளி என்றால் கண், வலது கண், இடது கண்ணெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ கண்ணன், கண்ணகி, அப்படி வந்து பெயர்கள் கூட நாம் ஓரளவுக்கு வந்து சொல்லக்கூடிய, இன்னும் இன்டெப்த்தாக போனோம்னா இன்னும் சொல்லலாம். அப்படி வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பெயர்கள் கூட சில பேர் சொல்கிறாங்க. நம்ம கோவையில் பண்டிட் பாலசுப்ரமணியம், சாரி என்ன பேர் அவர், விஜய் அண்ணா கூட சொல்கிறாங்க, சில பேரெல்லாம் சொல்கிறாங்க. அது இன்னும் ரொம்ப டெப்த்தாக போய் பண்ணணும். எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு வந்து நோ நாலேஜ், சரிங்களா? அந்த அளவுக்கெல்லாம் நமக்கு ஒன்றும் இல்லை. நமக்கு இதாவது சொல்லலாம் இல்லை, ரொம்ப இது பண்ணால் கூட ஓரளவுக்கு நம்ம அறிவுக்கு எட்டின வகையில் இதெல்லாம் சொன்னால் கூட சிறப்பாக இருக்கும். அதனால் வந்து அதே மாதிரி இவங்க அரசாங்க தொடர்பு இருக்கிறவங்க கூட வருவாங்க. சந்திரனும் சூரியனும் வந்து அரசு கிரகங்கள் இல்லைங்களா? அப்போ அரசு தொடர்பான வேலையில் இருக்கிறவங்க கூட வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் இவங்க விளையாட்டு வீரர், ஏதாவது வந்து ஸ்போர்ட்ஸ் மேன், அப்படி கூட வரக்கூடிய வந்து வாய்ப்பாக கூட இருப்பாங்க அப்படின்ட்டு நாம் சொல்லலாம், சரிங்களா? சரி, ஒரு 1/4 மணி நேரம் பேசியிருப்பேனுங்களா? இல்லை, அரை மணி நேரம். சரி, எந்த வகையில் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா இல்லைங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் கூட எனக்கு தெரிந்த வகையில் வந்து சும்மா சிம்பிளாக அப்படி நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போது லக்கணத்தில் 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் அதனுடைய காரகத்துவங்கள், அதனுடைய மாதங்கள், அதனுடைய நட்சத்திரங்கள், அதனுடைய நாட்கள், இப்படியெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா ஒரே நாளையில் நம்ம எல்லாத்தையும் சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து சந்தர்ப்பம் வந்து இல்லை. அது மாதிரி 9 கிரகங்களுக்கும் கூட நீங்கள் 7ல் வந்து சந்திரன் இருந்தால், 7ல் சூரியன் இருந்தால், 7ல் புதன் இருந்தால் எப்படி இருப்பாங்க? இளமையாக இருப்பாங்க. சுக்கிரன் இருந்தால் அழகாக இருப்பாங்க. காரக பாவக நாஸ்தின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்படி சுக்கிரன் இருந்தாங்கன்னா, குரு இருந்தால் ஆச்சாரமாக இருப்பாங்க, பிராமணராக இருப்பாங்க, ஒரு பேராசிரியர் கூட இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் 7ஆம் இடத்துல சனி இருந்தாங்கன்னா ஸ்லோவுன்னு சொல்கிறோம். திருமணம் வந்து லேட்டு தான், பட் இருந்தாலும் திக்பலம்னு சொல்கிறோம். 7ல் சனி இருந்தால் திக்பலம். ஐயா, அப்படி வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு காரகத்தை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி நீங்கள் நம்ம சொன்னோம்னா சரியாக இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த நமது பரணி பாரதி ஐயா அவர்களுக்கும், இங்கே அனைத்து குருமார்களும் வந்து இருக்கீங்க,
நான் பார்த்தேன். உண்மையாலும் முத மாதிரியே நான் சொல்கிறேன். எனக்கு ஒன்றும் பார்த்து எனக்கு புரியல. உங்களையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பலன் சொல்லவே நான் உண்மையாலுமே நான் சொல்கிறேன். என்னுடைய ஓப்பன் டாக் எதையுமே மறைச்சி வச்சல. நான் ஒவ்வொரு ஐயா தங்கப்பணியை வரும்போது எனக்கு வந்து என்னுடைய பெயர் வந்து உச்சரித்தார். உண்மையிலும் நான் இந்த சமயத்தில் வந்து ஐயா அவர்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். உங்களை பார்க்கும்போது அப்படியே அப்படியே அனலைஸ் பண்ணி பார்த்தேன். இது எல்லாருமே பார்த்தா பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க, நாம் சாதாரண ஆள், எப்படி போய் பேசுகிறதுங்கிற கூட தயக்கமாக இருந்தது. அதனால் நீங்கள் பொறுமையாக பாதி பேர் தூங்கிட்டு இருக்கீங்க, பாதி பேர் வந்து முழிச்சிட்ருக்கீங்க இல்லைங்களா? அதனால் அனைவருக்கும் நன்றி கூறி, ஏன்னா யூடியூப் பார்த்து தூங்கிட்டவங்க கூட யூடியூப் பார்த்து எழுதிக்குவாங்க, சரிங்களா? தூங்கினவருக்கு நன்றி கூறி விடைபெற்று இந்த சமயத்தில் வந்து எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.